சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனில் முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்குறோம். ஏப்ரல் 27 வரைக்கும் அதனுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதி ஆசா அவங்க வந்து ஒரு தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கல. எது தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு கொடுக்கல. தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்காக கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு. அதை வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு கொடுக்காம இவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆல்ரெடி ரஞ்சித் சிங் கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, துறையில் இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்க எக்ஸாம் எழுதினால அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடுலாம் கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்குது. ஸோ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் தமிழ்நாடு சிறுடை பணியாளர் தேர்வாணையம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி இப்போ இதனால் என்ன ஆகுது, ஓப்பன் கேண்டிடேட்ஸும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து இந்நேரத்துக்கு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ரிட்டன் முடிஞ்சு, ஃபிசிக்கல் முடிஞ்சு, இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இந்நேரம் வேலைக்கு ஜாயின் பண்ணுங்க. அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதாவது தமிழ்நாடு சிறுடை பணியாளர் தேர்வாணையம் என்னமோ இன்றைக்கி ஆரம்பித்து நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி எக்ஸாம் நடத்தின மாதிரி சிறுவிளைத்தனமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடத்திட்டு, அது எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், எத்தனை வருஷமாக அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. ஆனால் 15 வருடமாக தொடர்ந்து இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து இன்னும் 2 வாரம் வந்து நாங்கள் வந்து இடைக்கால தடை விதிக்கிறோம், 2 வாரமோ. அப்போது என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த ஜென்யூன் கேண்டிடேட்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க, ஓப்பன் கேண்டிடேட்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸும் தமிழ் வழியில் படித்த பசங்களும் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ இது எப்போ முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. பணியாளர் தேர்வாணையம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதற்குண்டான அந்த விஷயங்களை வந்து கோர்ட்டில் சொல்லி சரி ஓகே நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற சொன்னாங்கன்னா மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள். இதை சீக்கிரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொடுக்கிறோம். நன்றி.